சாராயத்தால் எங்கள் ஊரில் விதவைகள் தான் சார் அதிகம் என்று கண்ணீர் விட்டு அழுத கிராம பெண்கள் இனிமேல் சாராயம் விற்க வேண்டாம் என சாராய வியாபாரிகளிடம் கோரிக்கை வைக்கும் பேரணிக்கு அனுமதி கோரி நாகை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொட்டாரங்குடி கிராம மக்கள் சாராயம் விற்பனை குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்காமல் சாராயம் விற்பவர்களிடமே தங்களை பற்றி சொல்லிவிடுவதால் விரக்தி அடைந்த பெண்கள் பேரணிக்கு அனுமதி கேட்டு மனு கொடுக்க வந்தனர். நாங்கள் கொட்டாரங்குடி ஊராட்சியிலேருந்து வந்திருக்கோம் சார். எங்கள் ஊரில் கள்ளச்சாராயம் அதிகமாகிட்டு. கள்ளச்சாராயம் விற்கிறதுனா ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்து சாராயம் விற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் பொம்பளை பிள்ளைங்க உட்காரவே முடியல. சாராயம் விற்கிறவங்க தான் அதிகமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வெளில வந்துடுது, அவங்க சாராயம் அங்கே விற்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க போக முடியல, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சாராயம் விற்கிறதுனால இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சரக்கடிக்கு அடிமையாயிட்டு 15 வயசு பிள்ளையெல்லாம் சாராயம் குடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் இந்த சாராயத்திலே இறந்து போயிருக்காங்க. எங்கள் ஊரில் சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சார். அவங்களும் வந்து காவல்துறை வர்றாங்க, செய்கிறாங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அது கண்டினியூ ஆகிடுது சார். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? எங்கே சொல்லியிருக்காங்க?